வணக்கம். இன்றைய நாளில் கவனமீர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை ஆலந்தூரில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் மை பூசி அழித்தனர். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தபால் அலுவலகம், பிஎஸ்என்எல் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெயர் பலகைகளில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் மை பூசி அழிக்கப்பட்டன. தென்காசியில் ரயில் நிலைய பெயர் பலகையில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் மை பூசி அழித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதேபோல் கடையநல்லூர் ரயில் நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் மை பூசி அழித்ததோடு மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். ஹொசூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பிரியாணிக்காக மக்கள் முண்டியடித்து சென்றதால் கூட்டத்தில் இருந்தவர்கள் மீது பிரியாணி கொட்டியது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஹொசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் இருந்து ஜெயலலிதா ரத ஊர்வலம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு சூடான பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரியாணியை பெற மக்கள் திரண்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு பிரியாணி சிலரின் தலையிலும் கொட்டியது. ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த சின்னத்திரை நடிகையிடம் நகைகள் இருந்த கைப்பை திருடப்பட்ட நிலையில் ரயிலில் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சின்னத்திரை நடிகை ஒருவர் பெங்களூருவில் இருந்து ரயில் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். அவர் தூக்கத்தில் இருந்தபோது கைப்பையை அதே பெட்டியில் பயணித்த நபர் எடுத்து மறைத்து வைத்திருக்கிறார். பை காணாமல் போனதை அறிந்த அப்பெண் ரயிலை நிறுத்திய போது அந்த நபர் பையை வெளியே வீசியிருக்கிறார். உடனடியாக சக பயணிகள் அந்நபரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் அடங்கிய கைப்பையை அந்நபரிடமிருந்து மீட்டு நடிகையிடம் ஒப்படைத்தனர். திருட்டில் ஈடுபட்ட நபர் ஓட்டேரி காவல் நிலைய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணியாற்றும் வசந்தகுமார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பை அழகாக இருந்ததால் அதனை திருடியதாக வசந்தகுமார் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதனிடையே ரயிலில் பெண் பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த சின்னத்திரை நடிகை தேவையான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நிறைய லேடிஸ் தனியாவும் பொண்ணுங்க காலேஜ் போறாங்க. ப்ளீஸ் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா தனியா வராங்க போறாங்க. பேரண்ட்ஸ் எந்த நம்பிக்கையில பொண்ணுங்களை தனியா அனுப்ப முடியும், அது மட்டும் பார்க்கணும். ஏன்னா ட்ரெயின்ல தினமும் ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பொண்ணுங்களுக்கு நடக்கிறது. இத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து மேல எடுத்து கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். பெரம்பலூரில் மாந்திரீகம் மூலம் எதிரியை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த ரகு என்பவர் மாந்திரீகம் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவர் யூடியூப் சேனல் தொடங்கி மாந்திரீகங்கள் பற்றி எடுத்துச் சொல்லி கூகுள் பே மூலம் பணம் பெற்று தனது மோசடி வலையில் பலரையும் சிக்க வைத்து ஏமாற்றி வந்துள்ளார். ரகுவின் வீடியோக்களை பார்த்த பெரம்பலூரைச் சேர்ந்த ரமேஷ் கிருஷ்ணா என்பவர் மாந்திரீகம் மூலம் சிபி என்பவரை கொலை செய்ய வேண்டும் என கூறி 21 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, போலி சாமியாரான ரகு தனது யூடியூப் சேனல் வீடியோவில் பேசும்போது ரமேஷ் கிருஷ்ணாவின் திட்டத்தை பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சிபி கொலை செய்ய திட்டம் தீட்டிய ரமேஷ் கிருஷ்ணா மீது புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் ரமேஷ் கைதானதை அறியாமல் அவரை சந்திப்பதற்காக வந்த ரகுவை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். 21 லட்சம் ரூபாயுடன் தலைமறைவாகியுள்ள ரகுவின் மனைவியை
காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.